கருஞ்சீரகத்தையும் கடுகு இவை இரண்டை பற்றியும் பேசியே ஆக வேண்டும். இவை இரண்டும் மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒன்று. இந்த கருஞ்சீரகம் அதிகமாக நபிகள் நாயகத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை பற்றி முஸ்லீமாக இருப்பவர்களுக்கு தெரியும். மற்றவங்க இந்த கருஞ்சீரகத்தை நாம பார்த்திருக்கவும் மாட்டோம், பயன்படுத்தி இருக்கவும் மாட்டோம். ஆனால் சாதாரண சீரகத்தை நாம பயன்படுத்திட்டு தான் வர்றோம். இந்த கடுகு, கருஞ்சீரகம் இவற்றை நாம் கடுகை தினந்தோறும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குழம்பு தாளிக்கிறப்ப போடுறாங்க பெண்கள் எல்லாம் வீட்டுல. அதோடு சேர்த்து இவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 4:1 அந்த லெவல்ல எடுத்துக்கணும். 4:1 அப்படின்னா 4 மடங்கு கடுகு, 1 மடங்கு கருஞ்சீரகம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 400 கிராம் கடுகு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிராம் கருஞ்சீரகத்தை எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வீட்டுல வச்சுக்கலாம். எப்போல்லாம் கடுகை போட்டு தாளிக்கிறீங்களோ அப்ப இந்த 2 கலவைகளையும் போட்டு கடுகு போட்டு தாளிக்கிற மாதிரி நீங்க குழம்புல தாளிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த கருஞ்சீரகமும் கடுகும் உடல்ல சேர ஆரம்பிச்சிருது. அப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கடுகையும் கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் எந்த விதமான நோய்களும் வராது. கேன்சர் முதற்கொண்டு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கேன்சரையும் குணமாக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம் என்று நபிகள் நாயகம் எழுதியிருக்கிறார். அவர் மிகப்பெரிய மத போதகர் மட்டுமல்ல, மிகப்பெரிய மருத்துவர். பல ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குரானில் ஒழுக்க நெறிமுறைகளை மட்டும் எழுதவில்லை, அவர் மத போதகராகவும் இருக்கவில்லை, மிகப்பெரிய மருத்துவராக விளங்கி இருக்கிறார். திருக்குரானை படித்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். இவற்றை நான் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பேசுகிறேன், நான் ஒரு முஸ்லீம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய பெயர் தவமுருகன். ஆனால் அவர் ஒரு மருத்துவத்தை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார். அவற்றை நாம் பதிவு செய்ய வேண்டியது நமது கடமை. ஏனென்றால் எகிப்தில் கூட ஒரு அரசர்களை எல்லாம் புதைக்கும் போது இந்த கருஞ்சீரகத்தை அவர்கள் உடல் முழுக்க கொட்டி பரப்பி புதைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவற்றை கருஞ்சீரகத்தை கொட்டி புதைத்தால் அவர்கள் 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு அந்த உடல் கெட்டே போகாதாம். எந்த ஒரு வைரஸும் பாக்டீரியாவும் கிட்ட கூட நெருங்காத அந்த இறந்து போன உடல்ல. அப்படி இறந்து போன உடல்லையே எந்த விதமான வைரஸ்களையும் பாக்டீரியாக்களையும் கிட்ட கூட நெருங்க விடாத இந்த கருஞ்சீரகம் உயிரோடு இருக்கக்கூடிய நமது உடலுக்கு எவ்வளவு பயன்களை தரும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்று, இவற்றை யார் எடுக்கலாம்? அதிகமாக ஹை சுகர், ஹை பிரஷர் இருப்பவர்கள் அதிகமாக எடுக்கலாம். இதை யார் எடுக்கக்கூடாது என்றால் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைப்பவர்கள், கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்க கூடாது. இது ஏன் கருப்பா இருக்கு தெரியுமா? இதுல விட்டமின் டி இருக்கு. மெலனின் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்கும் இல்லையா, நம்ம கருப்பா இருக்கிறதுக்கு காரணமே மெலனின் அப்படின்ற சுரப்பி தான். இந்த மெலனின் அப்படின்ற சுரப்பி யாருக்கெல்லாம் அதிகமா சுரக்குதோ அவங்கெல்லாம் நாம் வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய நாட்டில் பிறக்கிற எல்லாருக்குமே இந்த மெலனின் அப்படின்ற சுரப்பி சுரக்கும். அந்த மெலனின் சுரப்பி சுரக்கிறதுனால தான் நம்மளுடைய உடல் கருப்பா இருக்கு. உடல் கருப்பா இருக்கிறது இயற்கையாகவே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உடலை தீர்மானிக்கிறது. அப்படிதான் இதுவும். அதனால்தான் இதில் மெலனின் அப்படின்ற ஒரு பொருள் அடங்கி இருப்பதால் இது அதிக கருப்பா இருக்கும். நீங்க கொட்டி பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணக்கரேன்னு இருக்கும், அவ்வளவு கருப்பாக இருக்கும். விட்டமின் டி இருக்கிறது. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது. விட்டமின் டியால் எண்ணற்ற நோய்கள் வரும். வெளிநாடுகள் எல்லாம் சன்பாத்துன்னு சொல்லிட்டு வெயில்ல, சூரிய வெயிலில கடற்கரையெல்லாம் படுத்து கிடக்காங்களே, அதெல்லாம் எதுக்கு? அவங்க எல்லாம் விட்டமின் குறைபாடு உள்ளவர்கள். விட்டமின் குறைபாடு ஏற்பட்டால் தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகளும் வரும். வெளிநாடுகளில் குளிர் பிரதேசங்களில் சூரியனே அடிக்காது. அதனால எப்பாவது ஒரு தடவை சூரியன் வந்ததுன்னா அந்த சூரியன் உடம்புல படட்டும்னு உடம்புல துணியே இல்லாம கடற்கரையில படுப்பாங்க. சன்பாத் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் எல்லாம் விட்டமின் டியை சூரியனிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த விட்டமின் டி இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது. இதை சாப்பிட நினைத்தால் சாப்பிடுபவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. நம்ம இந்தியாவில் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாதுன்னா இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். வீட்டில் ஒரு 40 வயசு தாண்டிட்டாலே இந்த கருஞ்சீரகத்தை தினம்தோறும் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்படிதான் எடுக்கணும். இந்த விரலை விட்டு இப்படி அழுனீங்கன்னா இதுல எவ்வளவு வருதோ இதை வாயில போட்டு நைட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கினா போதும். ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குடும்பத்தில் இருந்தால் ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா தைமோகுவினைன், இந்த தைமோகுவினைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் எந்த ஒரு உணவுலையும் எந்த ஒரு தாவரத்திலையும் கிடையாது. இந்த கருஞ்சீரகத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த தைமோகுவினைன் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்த கட்டிகள் இருக்குல்ல, அதையெல்லாம் கரைச்சிடும். ஹார்ட் அட்டாக்கே வராது. உடம்புல ரத்த நாளங்கள்ல எங்கேயுமே பிளாக் இருக்காது. பிளாக் ரத்தம் அடைப்பு ஏற்பட்டு தானே ஹார்ட் அட்டாக் வருது. ரத்தம் அடைப்பு ஏற்பட்டு தானே ஸ்ட்ரோக் வருது. ரத்தம் வெளியே பீறிட்டு வெளியே வந்து தானே ஹெமரேஜ் ஸ்ட்ரோக் வருது. ஸ்ட்ரோக், ஹெமரேஜ் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக். இந்த ரத்தம் உறைவதால் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய்களும் வராது. அதனால் தைமோகுவினைன் இதுல இருக்கு, எதுலையும் இல்ல அப்படின்றதுனால இதை
ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். அதிகமாக உடம்புல கொழுப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். இது கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைத்து, ஏன்னா இது வந்து அதிக உஷ்ணம் உடையது. இது வந்து இதுக்கு பேரு உஷ்ணகாரி அப்படின்னு நபிகள் நாயகம் எழுதியிருப்பாரு. அதிகமான உஷ்ணத்தை உடம்புல ஏற்படுத்தும். அதனால குளிர்ச்சி காலங்கள்ல நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. குளிர்காலங்கள்ல, மழை காலங்கள்ல. இப்ப கொழுப்பு கட்டிகளை எல்லாம் கரைத்து வெளியேற்றி விடுகிறது. தொப்பை அதிகமா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தொப்பை கரைத்து, அந்த தொப்பையில இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் கரைத்து விடுகிறது. மாதவிடாய் கோளாறு யாருக்கெல்லாம் இருக்கு, யாருக்கெல்லாம் கர்ப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, கர்ப்பமே தரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்க்கட்டி இருக்கு, பிசிஓடி நீர்க்கட்டி இருக்கு, பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அல்லது வரவே இல்லை, இப்படி பெண்கள் சம்பந்தமான கருப்பை சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் இந்த கருஞ்சீரகம் குணப்படுத்தி விடுகிறது. இவற்றை தொடர்ந்து எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் 48 நாள் எடுத்துக்கொள்ளலாம் நான் சொன்ன மாதிரி அளவுல. பிறகு 48 நாள் இடைவெளி விட்டு அடுத்த 48 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வழிமுறை. இல்ல நீங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்க கை கால்லாம் ஒரு மாதிரி வெப்பம், உஷ்ணம் அதிகமாகும், காந்திர மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு கருஞ்சீரகம் போதும் என்று நிறுத்திக் கொண்டு 1 மாதம் இடைவெளி விட்டு அதற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். இவற்றையெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப எப்படி எடுத்துக்கிறோம்னு தெரியாதவங்க நான் சொன்ன மாதிரி இதை ரெண்டையும் 4:1 எடுத்துக்கிட்டு நீங்க குழம்பு தாளிக்கிறப்ப பயன்படுத்திக்கிட்டே வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மரணத்தை மட்டும் குணப்படுத்தாது, மற்ற எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும். அடுத்ததாக நாம் இந்த கடுகை பற்றி பேச போகிறோம். கடுகை நீண்ட காலமாக இந்தியாவில் வட இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடுகு எண்ணெய், இந்த கடுகை எல்லாத்தையுமே தமிழகத்துல நம்ம சமையலுக்கு மட்டும், அதுவும் தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பழைமொழி இருக்கு, தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இது என்னென்னலாம் பண்ணுதோ அதையெல்லாம் இந்த கடுகும் பண்ணுகிறது. இந்த கடுகை பற்றி பார்த்து விடலாம். கடுகை தினந்தோறும் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா பசியை தூண்டும். அதனாலதான் கடுகை நம்ம அந்த குழம்புல போடுறாங்க. இது விஷத்தை கூட முறிக்கக்கூடிய வல்லமை உடையது. கண் பார்வை அதிகமாக தெரியும். பூச்சிக்கடி சம்பந்தமாக நமக்கு உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்தால் குணப்படுத்தும். பூச்சிக்கடி அதாவது விஷம் சம்பந்தமாக விஷத்தை முறிக்கக்கூடிய ஒன்று. கொழுப்பை குறைக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கும். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அதே போல் கருஞ்சீரகத்தை போல் கர்ப்பம் சம்பந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்தி விடுகிறது. தொப்பையை குறைக்கக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது. உடல் எடையை குறைக்காது, சமநிலைப்படுத்தும். செரிமானம் நன்றாக நடக்கும், மலச்சிக்கலை போக்கும். செரிமானத்திற்கு மிக உகந்த ஒன்றாக இது இருக்கிறது. மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருஞ்சீரகத்தை போல் கர்ப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை குணமாக்குகிறது. எனவேதான் நான் இவற்றை கடுகை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இரண்டையும் நான் சொன்ன கலவைகளில் பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இரண்டை பற்றியான உங்களது கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதற்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த ரொம்ப முக்கியமான இந்த வீடியோவை உங்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள், அவர்களும் பார்த்து நலம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.